கதை தலைப்பு: பேராசை அணிலும் புத்திசாலி காகமும். ஒரு அழகான பச்சை காட்டில் ஒரு சின்ன அணில் வாழ்ந்து வந்தது. அது மிகவும் உழைப்பாளி. ஆனால் ஒரு பெரிய குறை இருந்தது. அது மிகவும் பேராசை பிடித்த அணில். தினமும் காலையிலேயே எழுந்து மரம் மரமாக ஏறி பருப்புகள் விதைகள் எல்லாம் சேகரித்து தனது ஓட்டையில் வைத்து கொண்டே இருக்கும். இது எல்லாம் என்னுடையது, யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று அது பெருமையாக சொல்லும். அந்த காட்டில் ஒரு புத்திசாலி காகமும் இருந்தது. அது எல்லாம் கவனித்துக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் காகம் அணிலிடம் கேட்டது, நண்பா, இவ்வளவு சேமித்து என்ன செய்ய போகிறாய்? கொஞ்சம் பகிர்ந்து கொண்டால் நல்லதல்லவா? அணில் சிரித்துக்கொண்டு, நான் கஷ்டப்பட்டு சேகரித்தது, யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டது. காலம் சென்றது. ஒரு நாள் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்தன. கடும் மழை பெய்ய ஆரம்பித்தது. நாட்களாக மழை நின்றதே இல்லை. அணில் சேகரித்து வைத்திருந்த எல்லா பருப்புகளும் நனைந்து கெட்டுப்போயின. அதற்கு சாப்பிட ஒன்றும் இல்லை. பசியில் தவித்துக் கொண்டிருந்த அணிலை பார்த்த காகம் தன் சிறிய உணவை கொண்டு வந்து, நண்பா, இதை வாங்கி சாப்பிடு என்று கொடுத்தது. அணிலின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் பகிரவில்லை, ஆனாலும் நீ பகிர்கிறாயே என்று கேட்டது. காகம் மெதுவாக சொன்னது, நண்பன் என்றால் பகிர்வான், பேராசை இருந்தால் ஒரு நாள் இப்படிதான் ஆகும். அந்த நாள் முதல் அணில் ஒரு முடிவு எடுத்தது. இனி நான் சேமிப்பேன், ஆனால் பகிர்ந்தும் கொடுப்பேன். அதன் பிறகு அந்த காடு மகிழ்ச்சியாக இருந்தது.